வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெஸ்லிங் அப்டேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலி யாரும் எதிர்பார்க்காத விதமா இன்னைக்கு நடந்த ஸ்மாக்டவுன் எபிசோடுக்கு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்காத விதமாக ஸோ நம்ம வைப்பர் ரேண்டியட்டன் வந்து ஃபைனலி ரிட்டர்ன் வந்துட்டாரு. ஸோ நான் இவரோட ரிட்டர்ன் ஸோ நம்ம அப்டேட்டு ரூமர்லாம் எப்போ பார்த்துருந்தோம்னா ராயல் ரம்பிளுக்கு முன்ன நடக்கக்கூடிய ஸ்மாக்டவுன் எபிசோடில் ஸோ அவர் வந்து அட்வர்டைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் அவர் ரிட்டர்ன் வருவாரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். அப்படி அவர் அதில் வரலன்னா கூட அவர் ராயல் ரம்பிளுக்கு ரிட்டர்ன் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் நம்ம எதிர்பார்க்காத விதமாக சடன்லி வந்து இன்னைக்கு நடந்த ஸ்மாக்டவுனில் எந்த ஒரு முன் அறிவிப்பும் ரூமரும் இல்லாமலே வந்து ரேண்டியட்டன் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாரு. ஸோ வந்து நம்ம மிஸ்ஸுக்கு வந்து ஒரு ஆர்கேவ் போட்டு பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்தோன்னு ஒரு காமெடி செக்மெண்ட் வர பண்ணார். என்ன ப்ரோ காமெடி செக்மெண்ட் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ போகிற பக்கம் பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ எத்தனை தடவை தான் அவர் அந்த டைட்டிலே பார்த்துட்டு ஸோ அவர் ஏதோ வில்லத்தனத்தை பண்ணாத மாதிரியெல்லாம் காமிப்பாருன்னு தெரில. ஸோ அதேமாதிரி தான் இன்றைக்கும் சம்பவத்தை பண்ணார். ஸோ பேக் ஸ்டேஜுக்கு போனோன்னா ஸோ அங்கே கோடி ரோஸ் சொன்னார். ஸோ அவர்கிட்ட ஸோ அதாவது 9ஆம் தேதி உனக்கு மேட்ச் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் தான் இந்த டைட்டிலுக்காக சேலஞ்சு பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் அதாவது எனக்கு இதை பார்த்தோன்னு ஒரு ரியாக்ஷன் தான் வருது. அது இந்த மீம் ஆக்ட் பண்ணேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்கார. அடுத்ததான் இன்னும் நடந்த ஸ்மாக் டவுனில் ட்ரூ மைக்கின்டயர் ஸோ அந்த ஸ்டிபுலேஷன் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாரு. அதாவது கோடிக்கும் ட்ரூ மைக்கின்டயருக்கும் ஸோ 9ஆம் தேதி வந்து 3 ஸ்டேஜஸ் இன் ஹெல் மேட்ச் அப்படிங்கிற ஒரு மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ 3 மேட்சாக நடக்கும். அந்த 3 மேட்ச்சில் யார் 2 தடவை ஜெயிக்கிறாங்களோ ஸோ அவங்க தான் வந்து அந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில் வந்து ஜெயிக்க போகிறாங்க. இதில் ஹைலி பாசிபிளாக ட்ரூ மைக்கின்டயர் தான் ஜெயிக்கிறது மாதிரி ஸோ சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ அதுக்கான அதாவது ஒரு மேட்ச்ல அந்த 3 மேட்சுமே என்ன மேட்சாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இன்னும் நடந்த ஸ்மாக் டவுனில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ட்ரெடிஷ்னல் 1-on-1 மேட்ச் தான். ஸோ அது எப்போ மாதிரி நம்ம பார்க்குற மேட்ச் தான். ஸோ ரிங்கில் 1-2-3 அடிக்க அதாவது வெளியே விழுந்தாச்சுன்னா 1-2-3 அடிக்க முடியாது, கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ரிங்குக்குள்ளே 1-2-3 அடிச்சு வின் பண்ணது மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டாவது மேட்ச் வந்து ஸோ அது வந்து ஃபால்ஸ் கவுண்ட் எனிவேர் மேட்ச். அதாவது ஸோ அந்த அரேனாய்க்குள்ளே எங்கே வேணாலும் என்ன வேணாலும் எடுத்து அடிச்சுக்கலாம். ஸோ அங்கே எங்கே வச்சுனாலும் ஸோ பின் பண்ணிக்கலாம். ஸோ ரிங்குன்னு இல்லாமல் ஃபேன்ஸ் மத்தியில் இருந்தனாலும் பின் பண்ணலாம். ஸோ ஒரு பேக் ஸ்டேஜில் இருந்தனாலும் பின் பண்ணலாம். ஸோ நம்ம ராம பக்கத்தில் வச்சு கூட 1-2-3 அடிக்கலாம். ஸோ அதில் கூட ஸோ அப்படி இப்படி இருக்கும். ஸோ அது கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதில் யார் வின் பண்ணுறா அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக 3வது கடைசி ரவுண்டாக வந்து ஸ்டீல் கேஜ் மேட்ச் வந்து நடக்க போகுது. அது ஏதோ ஓல்டு அதாவது பழைய இதுக்கு முன்னே நம்ம பார்க்குற ஸ்டீல் கேஜ் மேட்சாக இருக்குது. ஸோ பழைய காலத்தில் இதுக்கு முன்னே ஏதோ ஒரு ப்ளூ கலரில் ஒரு கூண்டு மேட்ச் நடந்திருக்கு. ஸோ அந்த மேட்சாட்டு வந்து நடக்க போகுது. கண்டிப்பாக இந்த 3 மேட்சும் அதாவது குறிப்பாக 9ஆம் தேதி இந்த மேட்ச் கண்டிப்பாக மெயின் ஈவெண்ட் நடத்துவாங்க. ஸோ மெயின் ஈவெண்ட்டில் தரமாக இருந்து பார்க்கலாம். ஸோ அதாவது ரிசல்ட்டில் சொதப்பமாக இருந்துட்டா கண்டிப்பாக ஒருத்தாவே இருக்கும். பட் ரிசல்ட்டை தள்ளி விட்டு மேட்ச் வைஸ் பார்த்தா கூட தரமாகவே இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமாக இருக்காது. அடுத்ததான் நம்ம இந்த 2026 ஸோ எந்தெந்த ரெஸ்லர்ஸ்க்குலாம் வந்து புஷ் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் கிடைச்சிருக்கு. ஸோ அது அப்படியே வரிசையாக பார்த்துடலாம். எந்தெந்த ரெஸ்லர்ஸ்லாம் இந்த 2026 ஒரு பெரிய புதுசாகலாம் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. அந்த வகையில் ஃபஸ்ட்டு வந்து சோல் ருக்காய்க்கு வந்து 2026 வந்து புஷ் கிடைக்க போகுதான். ஸோ மேக்ஸிமம் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த 2025 அவங்க வந்து ஃபீமேல் சூப்பர் ஸ்டார் ஆஃப் த இயருக்கான அவார்டாக NXTல வந்து வாங்கியிருந்தாங்க. அடுத்ததான் வந்து ட்ரிக் வில்லியம்ஸுக்கும் வந்து 2026 வந்து புஷ் கிடைக்க போகுதான். ஸோ அவர் ஆல்ரெடி வந்து புஷ்ல தான் இருக்காரு. ஸோ அவர் இப்போ NXTலேருந்து ஸ்மாக்டவுனுக்கு வந்துட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நடந்த ஸ்மாக்டவுன் எபிசோடில் அவரும் கோடிக்கிட்ட இருக்கக்கூடிய அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வேணும் அப்படின்னு வேற ஸோ அவருக்கு சேலஞ்சு பண்ணார். ஸோ அதனால் மேபி ஸோ அவர் வந்து ஏதாவது டைட்டில் மேட்ச்சில் கூட அவர் ஃபைட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் இவரும் புஷ்ல தான் இருக்கார். அடுத்தது ஜூலியா தான். ஸோ இது சொல்ல தேவையே இல்லை. இப்போ ஆரம்பத்திலே அவங்களுக்கு புஷ் கிடைக்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுனில் அவங்க நம்ம செல்சியா கிரீனாக தோக்கடிச்சு ஸோ 2வது முறையாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக இருக்கிறாங்க உமன்ஸ் டிவிஷனில். ஸோ அதனால் ஆரம்பமே சூப்பராக இருக்கலாம். ஸோ அதனால் இந்த 2026 இவங்களும் பெரிய பெரிய புஷ்லலாம் வந்து கொண்டு விட போகிறாங்க.
ஸோ அடுத்ததாக நம்ம எல்ஐ நைட்டு தான். ஸோ நம்ம ஆல்ரெடி அப்டேட் வீடியோ வந்து பார்த்துருந்தோம்ல 2026 WWE. ஸோ எல்ஐ நைட்டுக்காண்டி புது புது பிளான்லாம் போட்டு வச்சிருக்காங்களாம். ஸோ புஷ்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால எல்ஐ நைட்டையும் நம்ம 2026 சூப்பராக பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஜி இவான்ஸ் தான். ஸோ இவர் NXT சேர்ந்த ரெஸ்லர். ஸோ இவரும் வந்து கண்டிப்பாக 2026 ஒரு பெரிய புஷ்ஷுக்கு வந்துடுவார். காரணம் இந்த 2025 இவருக்கான புஷ்ஷு தானாகவே அவர் தேடிக்கிட்டாரு. ஸோ அதெல்லாம் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கே தெரியும். குறிப்பாக NXT பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்ததாக கர்மலா ஹைஸ் தான். ஸோ கர்மலா ஹைஸும் இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக தான் இருக்கிறாரு. ஸோ அவரையும் இப்போ WWE நல்லா தான் காணிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த 2026 ஸோ கர்மலா ஹைஸை WWE சூப்பராகவே காணிப்பாங்க. ஸோ அடுத்ததாக ஜோர்டன் கிரேஸ் தான். ஸோ ஜோர்டன் கிரேஸையும் இப்போ ஃபைனல் வந்து ஸ்மாக்டவுனுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு புஷ்ஷாக கண்டிப்பாக கொடுப்பாங்க. அடுத்ததாக ராக்சன் ஃபெரக்ஸ் தான். ஸோ ராக்சன் ஃபெரக்ஸ் இந்த வயசுலேயே இந்த லெவலுக்கு வந்ததே பெரிய விஷயம். ஸோ அவங்களுக்கும் 2026 பெரிய பெரிய பிளான்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அவங்களுக்கும் புஷ் கிடைக்க போதுதான். ஸோ குறிப்பாக அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை அவங்க ஜட்ஜ்மெண்ட்டை விட்டு வெளியே வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ புஷ் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லப்படுது. அடுத்ததாக நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஃபின் பலருக்குமே வந்து 2026 வந்து பெரிய புஷ் கொடுக்க போகிறாங்களாம். ஸோ இதை நம்ம ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு பார்த்துட்டு இருக்கோம். அந்த மனுஷனுக்கு ஒரு வேல்யூ டைட்டில் மெட்டீரியல். ஸோ அவரை கொண்டு ஸோ ரொம்ப மொக்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி அதெல்லாம் தூக்கிப்பட்டு இதுக்கு மேலே அவரையும் ஒரு புஷ்ஷில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதுவும் ரெசல்மனியாக்கோ முன்னுக்கே வந்து அவர் ஒரு ஃபேஸ் டர்ன் கேரக்டர் பண்ணிடுவாராம். எப்படி 2016, 17 அவர் வந்து ஒரு ஃபேஸ் டர்ன் கேரக்டர் பண்ணி ஸோ அந்த டைமில் பீக்கில் இருந்தாரோ ஸோ அதே அந்த ஃபின் பலர் வந்து நம்ம திரும்பவும் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கொண்டு வந்தால் சூப்பராகவே இருக்கும். அதை பண்ணுங்கப்பா. கடைசியாக வந்து நம்ம ஓபா ஃபேமி தான். ஸோ சொல்ல தேவையே இல்லை. நம்ம இது இவரை பற்றி அப்டேட்டாகவே பேசியிருந்தோம். ஸோ இந்த 2026 இவருக்கான ஒரு இயராகவும் பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக ஸோ ஒரு ஜெயண்டாக ஒரு பெரிய லெவலில் வந்து இவரை நம்ம மெயின் ரெஸ்டில் பார்க்கலாம். இந்த அப்டேட் வந்து நம்ம லிவ் மார்கனை பற்றி தான். குறிப்பாக லிவ் மார்கன் வந்து ஒரு இன்ஜுரிங் காரணமாக ரெஸ்ட் எடுத்தாங்க. ஃபைனலி இப்போ அவங்க ரிட்டர்னுமே வந்துட்டாங்க. ஸோ பட் அவங்க இன்னும் ரிங் ரிட்டர்னுக்கு வந்து வரல. குறிப்பாக மேட்சஸ் லேடர் லெவலுக்கு இல்லை. அவங்க ரிட்டர்ன் வந்தாங்க. ஒரு சில செக்மெண்ட்ஸு அட்டாக்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் மேட்ச் பண்ணலை. ஸோ இவங்களுக்கான மொதல் மேட்ச் எப்போ இருக்கும்? ஸோ ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஜனவரி 5 நடக்க போகிற ரா எபிசோடில் வந்து இவங்களுக்கு அதாவது ரிங் ரிட்டர்ன் இருக்கும். அதாவது ஒரு மேட்ச் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அடுத்ததாக நம்ம சாமி சேன் வந்து இன்றைக்கி ஸ்மாக்டவுன் எபிசோடில் அவரும் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில் வேணும். ஸோ அதுக்காக நான் ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் மட்டுமே நிறைய பேர் கோடிக்கு அகேன்ஸ்டாக வந்து டேன் ஆன் பண்ணுற மாதிரி இருந்து ரேண்டேட்டனும் டைட்டில் பக்கம் வருவேன்னு சொல்லியிருக்காரு. சாமி சேனும் வருவேன்னு சொல்லியிருக்காரு. ட்ரிக் வில்லியம்ஸும் வருவேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு ரெஸ்லர் ஏதோ சொன்னார்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி எல்லாருமே இப்போ வந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில் பக்கம் வந்திருக்காங்க. இப்போ தான் எனக்கே வந்து சூடு பிடிக்குது. ஸோ அந்த டைட்டிலுக்கு ஆல்ருக்கு ஃபைட் பண்ணுறதுக்கு புது புது ஆட்கள் இருந்துச்சுன்னா தான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடுத்ததாக 2026 புதிய டேக் டீம்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அப்படி என்னென்னா புது டேக் டீம்ஸை நம்ம 2026 மேபி எதிர்பார்க்கலாம். கன்ஃபார்ம்ஸ் கிடையாது. ஸோ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வருஷம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆஸ்டின் திரியும் லோகன் பாலையும் வந்து விஷன் டீமோட ஒரு பெரிய டேக் டீமாக ஆக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ அதாவது பிரான் பிரேக்கர் வந்து ஒரு தனியாக இருக்கிறாங்க. பட் லோகன் பாலும் ஆஸ்டின் திரியும் ஒரு தனி ரகத்தில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் கூத்துவிட்டு ஸோ 2026 இவங்கள ஒரு டேக் டீமுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ரூமராக கிடச்சிருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் எதுவும் வாய்ப்பு இருக்கான்னு தெரில. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்டின் திரிக்கு பெரிய பிளான் இருக்கிறது மாதிரி எனக்கு தோணுது. ஏதோ ஆஸ்டின் திரியை வந்து செத்ரோலன்ஸ் தான் அனுப்பின மாதிரி நம்ம அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பார்க்கலாம். எதுனால கொஞ்சம் ஸ்லோவாக ஃபில் பண்ணி பார்க்கணும். ஒன்று செத்து அனுப்பின ஆளாக இருந்தால் ஸோ இந்த டேக் டீம் ஃபார்ம் ஆகாது. செத்து அனுப்பலை. ஸோ ஆஸ்டின் திரி ஸோ இயற்கையாகவே வந்து அவர் வந்து விஷன் டீமில் ஒரு மெம்பராகவே ஆயிட்டார் அப்படின்னா ஸோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரெண்டாவதாக வந்து நம்ம ஜோர்டன் கிரேஸ் அண்டு தியா ஹேல் வந்து ஒரு டேக் டீம் ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது வந்து ட்ரிபிள் ஏ கம்பெனியில் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஜெல் தி விகானோ அப்படிங்கிற ஒரு ரெஸ்லரும் ஓமாசன் சேர்ந்து வந்து ஒரு டேக் டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க ட்ரிபிள் ஏல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததாக வந்து நம்ம R-Truth அண்டு ஜோ ஹென்ரி வந்து ஒரு டேக் டீம் ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எனக்கு பர்சனலாக இந்த டீம் ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா 2 பேருமே நல்லா ஃபன் பண்ணுவாங்க. பட் WWE பண்ணுவாங்களான்னு தெரில. ஸோ நம்ம R-Truth WWE வந்து ஒரு காமெடியாக யூஸ் பண்ணிருக்கிறாங்க. பட் ஜோ ஹென்ரி வந்து TNA-யோட வேர்ல்டு சாம்பியனாக இருந்தவர். ஸோ அவரை WWE கூப்பிட்டு வந்து ஸோ ஒரு லெவலுக்காவது அது எப்படி LA நெட் லெவலுக்காவது காமிப்பாங்கன்னு தோணுது. அதனால் இந்த டேக் டீம் ஃபார்ம் ஆகுமான்னு தெரியல. பட்
சேர்ந்துட்டாங்கன்னா WWE ஃபேன்ஸ் எல்லாம் வேற லெவலில் என்கேஜ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த டேக் டீம் வந்து எல் கிராண்ட் அமெரிக்கானாவும் நம்ம சேட் கேபிளும் வந்து டேக் டீம் ஆயிடுவான்னு சொல்லப்படுது. ஸோ குறிப்பாக இந்த எல் கிராண்ட் அமெரிக்கானாவோ கேரக்டரே வந்து நம்ம சேட் கேபிள் தான் பண்ணிருந்தாரு. பட் அவர் இன்ஜுரி காரணமாக சர்ஜரிக்கு போனதுனால ஸோ இப்போ அதை நம்ம லுட்வி கைசர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, ஸோ ஒருவேளை சேட் கேபிளே ரிட்டர்ன் வந்து ஸோ எல் கிராண்ட் அமெரிக்கானா கூட ஃபைட் பண்ணி வந்து ஸ்டோர் லைன் பண்ணுவார் நம்ம எதிர்பார்ப்போம். அப்படி இல்லாமல் ஒரு ட்விஸ்ட் நடக்கலாம். ஸோ நம்ம சேட் கேபிள் சொன்ன மாதிரியே அது எல் கிராண்ட் அமெரிக்கானா ஒரு கேரக்டராகவே கொண்டு வந்து ஸோ அதை வச்சு ஏதாவது ஸ்டோர் லைன் பண்ணலாம். இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு டேக் டீமாக யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி நடந்தனா நல்லா தான் இருக்கும். பட் லுட்வி கைசர் வந்து ஒரு நல்ல திறமைசாலி. ஸோ அவர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து புஷ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி நம்ம சேட் கேபிளுமே ஒரு திறமையான ஒரு ஆள். ஸோ கரெக்டாங்கிற அளவுக்கு ஒரு திறமையான ஆள் தான். ஸோ அவரையும் கொஞ்சம் புஷ் பண்ணால் நல்லா இருக்கும். ஒரு இன்டர் கண்டினல் லெவலுக்கு அது இவங்கெல்லாம் கொண்டு விடணும். ஸோ டேக் டீம் ஃபார்ம் ஆச்சுன்னா நல்லது தான் இருக்கும், நம்மளுக்கு என்டர்டெயினாக இருக்கும். பட் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு தனி கரியர் தேவை. ஸோ அது என்ன ஆகுதுன்னு தெரில. ரொம்ப நாள் அப்டேட், ரொம்ப நாள் ஃபேன்ஸோட இயக்கங்கள் ஏற்ற மாதிரி ஸோ பென்டா அண்ட் ரீ ஃபினிக்ஸ் அந்த லூச்சா பிரதர்ஸோட டேக் டீம் ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து WWE வந்து இந்த ராயல் ரம்பிள் மேட்ச், மென்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச் ஸோ நிறைய சர்ப்ரைசஸ் வச்சிருக்கிறாங்களாம். இப்படி தான் நிறைய தடவை சொல்லுவாங்க, பட் நடக்காது. ஸோ இந்த தடவை நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நான் இதில் ஒரு சில ரிட்டர்ன்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதாவது நான் இதில் சொல்ல போகிறேன், பட் எனக்கு வந்து அப்டேட்ஸ் தான், அதாவது ஒரு ரூமராக கிடச்சிருக்கு. ஸோ இவங்க எல்லாரும் சர்ப்ரைஸ் ரிட்டர்னாக வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரூமராக கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ ஆனால் இதில் நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிடணும். ஸோ நான் சொல்ல போகிறதுல முக்காவாசி ஒரு கேமியோவாக வருவாங்க. ஸோ அதாவது இவங்க இதுக்கு மேலே WWE ஒர்க் பண்ணுறது மாதிரி வர மாட்டாங்க. ஸோ அந்த ராயல் ரம்பிளுக்கு வருவாங்க, எலிமினேட் ஆகி போயிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ ஒரு சில ரெஸ்லர்ஸ் வந்து கண்டினியூ வந்து ரெசல்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படியே யாரெல்லாம் அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ் ஜெரிகோ தான். ஸோ கிறிஸ் ஜெரிகோவை பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து கண்டினியூட்டியாக தான் வருவார். ஸோ இது வந்து கேமியோவாக இருக்காது. ஸோ குறிப்பாக கிறிஸ் ஜெரிகோ வந்து வரக்கூடிய மண்டே நைட் ராய்க்கு வர்றது மாதிரி தான் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருவேளை அந்த ரா எபிசோடுக்கு வரலன்னா ராயல் ரம்பிள், மென்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச்சில் சர்ப்ரைஸாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஒரு கடைசி ரன் ஸோ ரிட்டைர்மெண்ட் ஆகிற அந்த தருணத்துக்கு வருவார். கடைசியாக ஒரு ரிட்டைர்மெண்ட் மேட்ச் ஆடிட்டு அவர் வந்து கிளம்பிடுவார். ஸோ அதனால் இது வந்து கேமியோவாக இருக்காது. ஸோ அப்படி வந்தாலும் கூட அவர் கண்டினியூவாக ஒரு வருஷம் வருவார். ஸோ அடுத்தது ப்ரீ பெல்லா தான். ஸோ இது வந்து கேமியோவாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இது வந்து ஒரு ரிட்டர்னாக கூட இருக்கலாம். ஸோ குறிப்பாக ப்ரீ பெல்லா பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க வந்து எப்போ நிக்கி பெல்லா வந்தாங்களோ ஸோ அதுக்கப்புறமே வந்து ப்ரீ பெல்லாவோட ரிட்டர்னாக கூடிய விரைவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஸோ ப்ரீ பெல்லாவும் அவங்களுக்கு ரிட்டனுக்காக காத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஃபைனல் டைம் மாதிரி அவங்களுக்கும் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இதனால் ஒருவேளை உமன்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச்சில் ஸோ அவங்க சர்ப்ரைஸ் என்ட்ரியாக வந்தால் ஒன்று கேமியோவாகவும் இருக்கும். ஸோ வர்றவங்க அவுட் ஆகிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் கூட அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ரெஸ்லிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிக்கி பெல்லா கூட ஒரு டேக் டீமாவோ இல்லை அவங்களுக்கு அகேன்ஸ்டாக கூட ஒரு லாஸ்ட் ரன்னுக்காக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரூமர் வந்து எனக்கு கொஞ்சம் சிரிப்பாகவும் கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம பால் வெயிட், அதாவது நம்ம பிக்ஸோ வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் பிக்ஸோ வந்து இப்போ AEW கான்ட்ராக்டில் இருக்காரு. ஸோ பட் இந்த ரூமரை இப்படி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நம்ம AEW அவ்வளோ பார்க்காதனால நம்மளுக்கு அப்டேட் வரான்னு நினைக்கிறேன். ஸோ மேபி ஒருவேளை அவருக்கு AEW கான்ட்ராக்ட் முடிஞ்சிருக்கும் பட்சத்தில் ஸோ அவர் ரிட்டர்ன் வரலாம். ஸோ ரிட்டர்ன் வந்தாலும் கூட ஸோ அவர் வந்து இது ஒரு கேமியோவாக வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சடன்லி வருவார். ஸோ ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி பண்ணிட்டு ஸோ எலிமினேஷன் ஆகிட்டு போயிடுவார். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு பொது கான்ட்ராக்டை போட்டு தான் அவர் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பிக்ஸோவை பற்றி இப்போதைக்கு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ஸோ இந்த ரூமரெலாம் கொடுத்துருக்காங்க, ஒருவேளை அவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒருவேளை வந்தாலும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி அவர் கேமியோ பண்ணிட்டு போயிடுவார். அதான் ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் சம்பவங்களை பண்ணிவிட்டு ஒரு பெரிய மூமெண்ட்டாக கொடுத்துட்டு போகக்கூடிய ஆள் தான் நம்ம ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின். ஸோ ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டினும் இந்த வருஷம் ராயல் ரம்பிளில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் கேமியோவாக தான் இருக்கும். ஸோ அவர் வருவார், கலந்து விடுவார், ஸோ எலிமினேஷன் ஆகி போயிடுவார். ஸோ எல்லாம் அப்படி இல்லை. ஸோ அவருக்கு வந்து ரெஸ்ல்மேனியால ஏதோ சின்ன மேட்சை கொடுக்கணும், அங்கேயும் ஒரு மூமெண்ட் தேவை அப்படின்னு WWE நினைச்சால் ஸோ அதில் ஏதாவது ஒரு ஸ்டோர் லைனை கிரியேட் பண்ணி ஸோ ஒரு பார்ட் டைமில் வச்சு ரெஸ்ல்மேனியால அவருக்கு ஏதாவது ஒரு மேட்ச் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்ததாக வந்து பேஜோட ரிட்டர்ன் தான். ஸோ பேஜோட ரிட்டர்ன் ஆல்ரெடி வந்து நம்ம அப்டேட்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் அது அவங்களோட கான்ட்ராக்டு அதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியாது. ஸோ அதனால் இவங்க அப்படியே உமன்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச்சில் ரிட்டர்ன் வந்தாலும் கூட ஸோ அது கேமியாவும் இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரேடியாக WWE ஃபுல்லாகவுமே ரெசல்ட் பண்ணுற மாதிரி ரிட்டர்ன் வந்தாலும் வரலாம். ஸோ இந்த ரெண்டு வாய்ப்புகளுமே இருக்குது.
இப்போ அடுத்ததா த பிக் பிரெட் மிஷன் நம்ம கேன் தான். ஸோ குறிப்பாக இது 100% வந்து கேமியாவாக தான் இருக்கும். பட் அந்த அரங்கத்தில் ஒரு சடன்லி வந்து ஒரு ரெட் கலரில் தீமாக மாற நேரம் அது ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு என்ட்ரியாக இருக்கும். பட் அவர் வருவார், எலிமினேஷன் ஆகி வெளியே இருப்பார். அடுத்த அப்டேட் என்னன்னா நம்ம டோனிகான்னு ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அதில் அவர் சொல்லியிருக்காரு அவரோட பார்வையில் வந்து ஸோ 2025 வந்து நம்ம டோனிகான் வந்து நம்ம டீன் ஆம்ப்ரூஸை தான் 2025க்கான ஒர்க் ஹார்ஸாக வந்து பார்க்குறாரு. அடுத்ததான் நம்ம ஜாக் ரைடர் சாரி மேட் கார்டோனா அப்படிங்கிற ஒரு பேரில் தான் இதுக்கு மேலே அவர் வந்து WWE ஃபைட் பண்ண போகிறாரு. ஸோ அதாவது நம்ம பழகுனதுக்கு அப்புறமா இந்த பேர் சொல்கிறேன் புரியாத மாதிரி இப்போதைக்கு ஜாக் ரைடர்னே வச்சுடுவோம். ஸோ ஜாக் ரைடர் இதுக்கு மேலே ஸோ WWE வந்து தான் இருக்க போகிறாரு. ஸோ இப்போ WWE அவர் அஃபிஷியலி வந்து கான்ட்ராக்டை வந்து சைன் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே அவர் வந்து ஸ்மாக் டவுன் ராஸ்டராக வந்து இருக்க போகிறாரு. ஸ்மாக் டவுன் ரெஸ்லராக தான் இருக்கிறாரு. அடுத்ததான் நம்ம இப்போ மெயின் ஈவென்ட் நியூஸில் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மெயின் ஈவெண்ட்டில் நம்ம பீப்புள் சாம்பியன் ஃபைனல் பாஸ் த ராக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு. அதாவது ஸோ ராக் வந்து ரெசல்மனியா 42 வந்து மேட்ச் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸோ ரூமர் கிடச்சிருக்கு. இது பெருசாக யாரையும் அஃபெக்ட் பண்ணாது, ஏன்னா அப்டேட் ஒன்றும் வரல. ஸோ ராக்கு மேட்ச் இப்போதைக்கு இருக்காது, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இருந்தாலும் எதுக்கு இந்த ரூமர் சம்மந்தம் இல்லாமல் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்திருக்கும். ஸோ அதாவது சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து நம்ம ராக்குக்கு ஒரு பெரிய ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதனால வந்து ஸோ இந்த வருஷம் ரெசல்மனியா வந்து ராக் வந்து விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்ன ப்ரோ சவுதி ஆஃபர் பண்ணதுக்கும் ஸோ ராக் லாஸ் வேகாஸில் நடக்க போகிற ரெசல்மனியாவில் மேட்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ WWE சரி TKO குரூப்பும் சரி ஏன் ராக்குமே சரி ஸோ ராக்கோட அடுத்த மேட்ச் வந்து ராக்கோட ரிட்டைர்மெண்ட் மேட்சாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ குறிப்பாக வந்து அவங்களோட அதாவது அவங்களுடைய ஸோ அதாவது ஒரு கோல் வச்சுருப்பாங்க தெரியுமா, அதே ராக்கு இன்னும் அடுத்த விளையாடுற மேட்ச் ராக்கோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச் கடைசி மேட்சாக இருக்கும். ஸோ ஃபைனல் பாஸோட ஃபைனல் மேட்சே ஸோ இனி விளையாடக்கூடிய மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸோ அந்த மேட்ச்சை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அது வந்து இப்போ ரெசல்மனியாவில் விளையாட முடியாதுல்ல, ஏன்னா அது லாஸ் வேகஸில் நடக்குது. ஸோ பட் சவுதி வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ராக்குக்கு வந்து நிறையா கோடிக்கு வந்து ஸோ டீலில் வந்து ஆஃபர் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுக்கு மேலே ஏதோ 2027 ரெசல்மனியாவோ ஏதோ வந்து நம்ம சவுதி அரேபியாவில் தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மேபி ராக் வந்து ஸோ அந்த சவுதியில் நடக்க போகிற பெரிய மேபி அது ரெசல்மனியாவோ அல்லது ராயல் ரம்பிளோ ஸோ அங்கே தான் ராக் வந்து ஃபைட் பண்ணுவார். ஸோ அதுதான் அவரோட ரிட்டர்ன்மெண்ட் மேட்சும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் ஸோ இது ராக் ஃபேன்ஸுகளுக்கு கொஞ்சம் சேடாக இருக்கும். என்னடா ஸோ ராக்கோட அதாவது அவர் ஃபுல்லாக ரெசல் பண்ண போகிறதே இல்லை, இருந்தாலும் அப்பப்போ தலையை காமிச்சிட்டு போவார்ல, ஸோ அவரும் ரிட்டர்ன்மெண்ட் மேட்ச் பக்கம் வந்துட்டார். ஸோ இன்னும் ஒரே மேட்ச் தான் நம்ம ராக் வந்து விளையாட போகிறாரு. ஸோ அது அவரோட கடைசி மேட்சாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இதிலேருந்தே தெரியுது. ஸோ அது வந்து அமெரிக்காவில் நடக்காது அவரோட கடைசி மேட்ச், அது வந்து சவுதி அரேபியாவில் தான் நடக்கும். மேபி அது ரெசல்மனியாவோ ராயல் ரம்பிளாவோ இருக்கலாம், பட் அது சவுதி நாட்டில் தான் நடக்கும். ஏன்னா அதுக்கான ஆஃபர் ஆல்ரெடி வந்து ராக் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ மேக்ஸிமம் ஹைலி 100க்கு ஒரு 99% ஸோ ஃபைனலி நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி ராக் விசஸ் ரோமனுக்கான மேட்சாக தான் ஸோ அது மேபி நடக்கிறது மாதிரி இருக்குது. ஸோ ரிட்டர்ன்மெண்ட் மேட்சில் ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து ராக்கை க்ளீனாக தோக்கடிச்சு ஸோ ராக்கை வந்து ரிட்டர்ன்மெண்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது.